வணக்கம் மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டாக்ஸ். நான் உங்க இளமாறன். உங்க எல்லாரையும் இன்னொரு புது வீடியோ சந்திக்க எனக்கு ஹாப்பியா இருக்கு. நான் எங்க நிக்கிறேன்னு பார்த்தே நீங்க எல்லாம் தெரிஞ்சுப்பீங்க நம்ம என்ன வீடியோ பண்ண போறோம்ட்டு. எஸ், நான் ஒரு குக்கிங் வீடியோ தான் பண்ண போறேன். இந்த சூடான சம்மருக்கு ஒரு சில்லுன்னு ஒரு குல்ஃபி பண்ணலாமா? வாங்க பண்ணலாம். சரி வாங்க ஏப்ரல் மாட்டிட்டு குக்கிங் ஆரம்பிப்போம். வாங்க நம்ம குல்ஃபி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முதல் ஸ்டவ்வை பற்ற வைக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பேனை மேலே வச்சிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு பாலை காய்ச்சணும் குல்ஃபி செய்யறதுக்கு. வாங்க இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பாதாம், அப்புறம் கொஞ்சம் கேஷ்யூ அண்ட் கொஞ்சம் பிஸ்தா, அதுக்கப்புறம் மில்க் மெய்ட், அப்புறம் கடைசியா ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட் இருக்கு, அதை நான் லாஸ்டா சொல்றேன். வாங்க இதை கலக்கிடலாம், ஸ்டிர் பண்ணிடலாம். ஓ பாருங்களேன், ஏடு ஃபார்ம் ஆயிருக்கு. இவ்வளோ பெரிய ஏடை நான் இன்னும் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நம்ம இப்போ இதில் மில்க் மெய்டை ஊற்றிடுவோம். யம். Bloody sweet. Leo. மில்க் வந்து நல்லா பாயில் ஆகணும். இப்போ நல்லா மில்க் பாயில் ஆயிடுச்சு. நம்ம இப்போ இந்த நட்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே வந்து போட்டு நம்ம ஓரளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த எல்லா நட்ஸையும் நம்ம கோல்ஸ் பவுடர் மாதிரி அரைச்சி எடுக்கணும். வாங்க அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நான் இதுக்குள்ள பாதாம், கேஷ்யூ, பிஸ்தா இதுக்குள்ள போட்டிருக்கேன். வாங்க இதை எடுத்துட்டு போய் அரைச்சிருவோம். இந்த அளவுக்கு தான் நம்ம இதை அரைக்கணும். ரொம்ப அரைச்சிடக்கூடாது. அப்போதான் நம்ம குல்ஃபி சாப்பிடும் போது வாயில் நட்ஸு வரும். சரி வாங்க நம்ம இந்த நட்ஸ் எல்லாம் நம்ம இந்த மில்கில் போட்டு கலந்துருவோம். இப்போ நம்ம எல்லா நட்ஸையும் அரைச்சி போட்டாச்சு. அதை வந்து கொஞ்சம் திக்காக்கணும் இல்லையா, அதனால நான் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சொன்னேன் இல்லையா, வாங்க அதை நம்ம இப்போ போட்டுருவோம். அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னன்னா அதுதான் பிரெட். நிறைய பேர் இந்த ஸ்டெப்பை வீட்டில் பண்ண மாட்டாங்க. இந்த பிரெட்டை நம்ம லைட்டாக அரைச்சி நம்ம குல்ஃபியில் போட்டோம்னா அது அப்படியே கடையில் விற்கிறாங்களா அந்த மாதிரி செம்ம டேஸ்டியாக வரும். குல்ஃபியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். சரி வாங்க அரைச்சி போட்டுக்கலாம். உப்சி கொஞ்சம் கீழே உழுது. இந்த மில்க் வந்து நல்லா பாயில் ஆயிடுச்சு. வாங்க நம்ம இந்த அரைச்ச பிரெட்டை இதுக்குள்ளே போட்டுருவோம். பாருங்க
வாவ். வாங்க இப்போ இதை நல்லா ஸ்டிர் பண்ணிக்கலாம். பிரெட் கிரம்ஸ் அப்படியே இதெல்லாம் ஒட்டுது. இதை நம்ம அப்படியே குடிச்சோம்னா பாஸ்மதி மாதிரி செம்ம டேஸ்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை நல்லா ஆற வச்சாச்சு. இப்போ நம்ம இதை குல்ஃபி மோல்டில் ஊற்றணும். இதுதான் குல்ஃபி மோல்ட். நம்ம ஃபஸ்ட் இதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம். வாங்க நம்ம இதை ஊற்றிடுவோம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணிக்கணும். நம்ம எல்லாத்தையும் உள்ளே ஊற்றியாச்சு எல்லா இதுலேயும். வாங்க நம்ம இந்த ஸ்டிக்ஸை உள்ளே போட்டுடலாம். வெளில வராத வெளில வராத வெளில வராத. Wow, that's pretty cool. மோல்ட் எல்லாம் இல்லைனா கூட பரவாயில்ல. நம்ம இந்த மாதிரி கிளாஸ்ல ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நம்ம வாங்க எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. வாங்க நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கிறேன். வாங்க நம்ம இதை ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஐயோ குளிர்து. இது எல்லாத்தையும் வச்சாச்சு. இது ஃப்ரீஸ் ஆனோடனே நான் உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் 8 hours later அப்படின்னு போட்டுப்பேன். ஹாய் மக்களே, நம்ம முன்னாடி ஒரு குல்ஃபி பண்ணிடுறோம்ல, வாங்க அதை எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நம்ம குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. வாங்க இதை எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு இந்த குல்ஃபி எடுத்து காமிக்கிறேன். யம். வாங்க நம்ம இந்த ப்ளூ கலர் குல்ஃபி எடுத்து பார்த்துடலாம். வாவ், செம்ம டேஸ்டியாக இருக்கு. ஒரு கடையில் குல்ஃபி வாங்கினா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் மக்களே இருக்கு. இது இது எடுக்கும் போது இதை தண்ணியில் கொஞ்சம் நனைச்சிட்டு எடுங்க, இல்லைன்னா இது வந்து வராது எடுக்க. ஓகே மக்களே, இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. பாய். தொடர்ந்து பார்த்துருவோம். மொத்தமாக போடணுமா?
Yeah. Oh wow. I want a sip. You want a sip? I'm going to put, without editing, I'm going to put all these. எனக்கு ஹைட் எட்டலன்றதுனால என்னோட அண்ணா வந்து ஒரு ஸ்டூல் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஏப்பட போட்டியா முடியுமானே தெரியலையேப்பா. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிருங்க.